அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். இந்த திருமலைநாயக்கர் செப்பேடை பற்றி வரிசையாக ஒவ்வொரு காணொலியாக போட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். அதில் திருமலை புன்னைத்தேவனுக்கு பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளை திருமலை புன்னைத்தேவன் அப்படின்னு பட்டம் கட்டி அவருக்கு நாட்டில் 8 நாட்டில் வணிகத்திற்கும் நாட்டில் கம்பளி வைக்கிற அதிகாரம் உள்ளிட்ட என்னென்ன அதிகாரம்லாம் அவர் கொடுக்கணும், அரண்மனையிலேருந்து என்ன பண முடிப்பு வரும் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. நம்ம அதை பற்றி நேற்று நேர்மையாக பதிவு செஞ்சுருந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த ஒரு இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் நான். ஏன்னா நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா அடுத்த டாப்பிக்கு அடுத்த ஒரு இதில் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான். அதுக்கு காரணம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஒரு டாப்பிக்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் நிச்சயமாக நாளைக்கே அந்த வீடியோ போட பார்க்குறேன். என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன கேள்வி கேட்டிருக்கான்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு நான் காணொலிக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இது தேவர் பட்டம் எப்படி வந்தது முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு காணொலி போடுங்க அண்ணா. நிச்சயமாக போட்டுருவோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 400 வருடத்துக்கு முன்பாகவே தெல்ல தெளிவாக இருக்குது கல்வெட்டில். அதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா கல்லற்பற்றிலே வாண்டைய தேவன் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுலையும் 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுலேயே கிடைக்கப்பெறுது. அதுக்கு முன்னாடியே ஒரு கல்வெட்டு கிடைக்கப்பெறுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆஸ் பர் இன்ஸ்கிரிப்ஷன் படி நமக்கு 850 வருடத்துக்கு முன்பாகவே இந்த தேவர்ன்ற பட்டம் வழங்கப்பெறுகிறது என்பது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம அதை பதிவு பண்ணுவோம். அண்ணா, தமிழர் ஒற்றுமைக்கு தங்களின் பங்களிப்பு என்ன? தற்போது தமிழ்நாட்டில் நிலவி வரும் சாதிய உட்பிரிவுகள் உள்ள கலவரத்திற்கு என்ன தீர்வு காண இயலும்? தமிழ் மொழி பேசும் தமிழ் குடிகளின் ஒற்றுமை நிகழ்வது எப்போது? ஒற்றுமை நிகழ வேண்டும் என்றால் குறிப்பிட்ட சில குரூப்பு, அந்த குரூப்போட பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கொண்டு தங்களுடைய சாதி தேசியவாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதான் யதார்த்தமான உண்மை. இப்போ செந்தில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மீண்டலும் பாண்டியன் ஒரு ஆள் ஒரு புக் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா 11 சாதியை இழிவுபடுத்தி அந்த புத்தகத்தை எழுதியிருக்கு. ஹைகோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கெஜெட்டில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்றது. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருஷமாக தமிழ் தேசியவாதின்னு சொல்லி சீமான் அவர்கள் மேடமேடையாக கூட்டு போயிருக்காப்புல. இலங்கை தமிழர்கள் முதற்கொண்டு இவரை பற்றின உண்மை முகம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவங்களை வெளியே வளர்த்துட்டு இருக்காங்க. அதே போல தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள், அவர் எந்த காலேஜில் லா காலேஜ் முடிச்சாருன்னு தெரியல, வழக்கறிஞரும் போட்டு பார்த்தீங்கன்னா போலியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் அதே மாதிரி தான் மேடைகளில் வெள்ளாளர் சமுதாயத்தையும் சரி, கோனார் சமுதாயத்தையும் சரி, தேவர் சமுதாயத்தையும் சரி மிக கீழ்த்தரமாக தரந்தாழ்ந்து விமர்சனம் செய்திருக்காப்புல. அவரையும் பார்த்தீங்கன்னா பெரியார வளர்த்துட்டு இருக்காங்க. சுபமுத்துக்குமாருடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களை இன்னைக்கு ஒரு சாதி பார்த்தீங்கன்னா கொண்டாடி சாதி அமைப்பில் தலைவராக வச்சிருக்கு. இது எல்லாமே ஒரே குரூப் தான். இந்த குரூப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 வருஷங்களாக ஐடென்டிஃபை பண்ணாமையே தமிழ் தேசியவாதிகள்னே சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழ் தேசிய அதாவது திராவிட அரசியல் என்ன பண்ணாங்களோ, இந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர மற்ற எல்லாருமே சாதி வரிகளாக சித்தரித்தார்களோ அதே போல தான் தமிழ் தேசியவாதிகள் வேற மாதிரி கட்டமைக்கிறாங்க. எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா இவர்கள் மட்டும்தான் தமிழர்கள், இவர்கள் மட்டும்தான் பாண்டியர்கள், இவர்கள் மட்டும்தான் சோழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போலியை கட்டமைச்சாங்க. அங்கே திராவிட அரசியல் சாதி வரின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மன்னர் பரம்பரை பார்த்தீங்கன்னா பரிவட்டம் கட்டி விட்டு கூட்டு போனதோட விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாதியும் அடிச்சுக்கிறது. எல்லா சாதியும் சண்டை போடுறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டும்தான் நாங்கள் பாண்டியர் என்றும், நாங்கள் தான் தேவர் என்றும், நாங்கள் தான் வெள்ளாளர் வேளாளர் என்றும் பார்த்தீங்கன்னா பேசிக் கொண்டு வருகிறாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி முறையான ஆவணங்களை சப்மிட் பண்ணாலே போதுமானதுதான். அதனை தொடர்ந்து எல்லாமே பேச ஆரம்பிக்கணும். எல்லாருமே பேசணும். ஒரு தவறு நடந்தால் சுட்டி காமிக்கணும். இப்போ நான் சோழப்பாண்டியன் ஒரு வீடியோ போட்டுக்கார தப்புப்பா அப்படின்னு சொல்லி பதில் வீடியோ போடணும் தவறாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் நீங்கள் சரியாக இருந்தால் கூட கடந்து போய்க்குங்க. தவறு செய்யும்போது இந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக கேள்வி கேட்டால்தான் அந்த ஒற்றுமையானது வளரப்படும். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை கட்டியவன் தேவப்பல்லன் என்று மீனாட்சியம்மன் கோவில் வரலாற்று புத்தகம் சொல்கிறது பற்றி தெரியுமா? சத்தியமா வடிகற்ற முட்டாள்தனமான ஒரு பொய். இந்த பொய் தான் இன்றைக்கு அந்த சமுதாயத்தையே பார்த்தீங்கன்னா மனநோயாளியாக மாற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள் தான் இது போன்ற ஆட்கள். புதுக்கோட்டை தொண்டைமான் தாய்மொழி தெலுங்கு, வடுகத்தேவர், புக்காறு தேவர், ஒச்சா தேவர் இதெல்லாம் தமிழ் பேரா? வடுகத்தேவர்னு சொல்லி யார் புதுக்கோட்டை தொண்டைமானில் இருக்கா? புதுக்கோட்டை தொண்டைமான்கள் தங்களுடைய முன்னோர்களாக அன்பில் தெற்கில் காணியுடைய அறைய மக்களாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட முன்னோர்களாக யாரை கிளைம் பண்ணுறாங்கன்னா தொண்டைமான் ஆத்தொண்டை சக்கரவர்த்தியை கிளைம் பண்ணுறாங்க. ஆத்தொண்டை சக்கரவர்த்தி யாருன்னா சோழருக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்தவர்கள். இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாம இது இப்படி கமெண்ட் பண்ணுது. இது போன்ற ஆட்கள் தான் தமிழர் ஒற்றுமையை எந்த இடத்தையும் சேரடாம பார்த்துக்கக்கூடிய சில ஐடியல்.
ப்ரோ, தமிழ் டமாலில் 80% தமிழர் வாழும் மேன், அங்கு இருப்பது நாயக்க பட்டம் கொண்ட வன்னியர்கள். ஃபார் ரெஃபரன்ஸ், பேசு தமிழா பேசு வீடியோ அபவுட் சென்னப்ப நாயக்கர். பேசு தமிழா பேசு என்பது வந்து வரலாற்று கூடம் கிடையாது. அது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டாள் கூட்டமாகவும் இருக்கிறது. கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் கேட்கறதுனால மட்டும் வந்து அது அறிவார்ந்த சமுதாயமாக அறிவார்ந்த ஒரு கூற்றாக வந்து இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வரலாற்று தவறு பண்ணிடக்கூடாது. பெரும்பள்ளி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காளகஸ்தி நாயக்கர் யாருன்னு சொல்லி கொஞ்சம் படிங்க. காளகஸ்தி நாயக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காபுவை வந்து சேர்ந்தவர்கள். அவங்க காளகஸ்தி நாயக்கர்களுடைய வம்சாவளியில் தான் வந்து சென்னப்ப நாயக்கர். அது வந்து சென்னப்ப நாயக்கருடைய வந்து வரலாறு இன்னைக்கு இல்லை, 150 வருடத்துக்கு முன்பாகவே வந்து எழுதப்பட்டு விட்டது. அவங்க யாரு என்னன்னு சொல்லி. காளகஸ்தி நாயக்கர்கள் வந்து வன்னியர் என்றால் சென்னப்ப நாயக்கரும் வன்னியர் தான். சென்னப்ப நாயக்கர் வன்னியர் என்றால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற வந்து தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு என்ற பட்ட போடுபவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தான். இது நீங்கள் தான் வந்து சொல்லணும். வேணா ஒன்று பண்ணுறேன் நான். சென்னப்ப நாயக்கர் யார் என்பதை வந்து தனியாக நம்ம ஒரு காணொலி போட்டு இதை நான் கிளியர் பண்ணுறேன். ஆதாரத்தோடு நம்ம பேசுவோம். 9.51 அந்த பர்சன்டேஜ் வந்து அந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் சகோ. ஆனால் உணவு பற்றாக்குறை இருந்தால் அவர்கள் தங்கள் கொட்டைகள், ஆடு மாடுகள், மந்தைகள் மற்றும் தங்கள் மேய்ப்பொருளின் தலைவருடன் ஒரு புதிய செழிப்பான இடத்துக்கு செல்வார்கள். அவர்கள் அரசாட்சிக்கு முன்னோடியாக இருந்தனர். ஏகாதிபத்திய அரசாட்சி நிர்வாகத்தில் அரசாங்கத்தில் அதன் மன்னரும் விதைக்கப்பட்டது. ஆனாலும் மேய்ப்பர்கள் மந்தைகளுடன் இடம்பெறும் உள்ளூர் தலைவர்களாக இருந்தனர். எதிரிப்படை பார்வைக்குட்பட்ட தூரத்தை அடையும் வரை அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளை பாதுகாப்பதை தவிர குறிப்பிட்ட எல்லைகள் எதுவும் இல்லை. அவர்களுக்கு தெளிவற்ற மற்றும் குறிப்பிட்ட எல்லைகள் இருந்தன. அதாவது வந்து இந்த இதை பற்றி பேசுகிறாப்புல, ஏதாவதுன்னா அந்த நிலைத்த அரசு வந்து உருவாகினது அப்படின்றத பற்றி பேசுகிறாப்புல. நம்ம நேற்று அதை பேசியிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு கூட வாங்க. பிரமலைக்கல்லர்கள் தன்னாட்சி பெற்று விளங்கினார்கள். பாண்டியர்களின் போர்க்குடிகள் ஆவார்கள். விஜயநகர பேரரசை சந்தித்தவர்களில் பிரமலைக்கல்லர்கள் முதன்மையில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பிரிப்பதற்கான சூழ்ச்சி பிரித்ததால் தான் விஜயநகர பேரரசு மதுரையில் ஆள முடியும், அல்லது திருமலநாயக்கர் மன்னராக முடிசூடு நிம்மதியாக வாழ முடியும். அதற்காகவே பிரமலைக்கல்லர்களை தன்னாட்சி கொண்டவர்களை வைத்து அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தன் ஆட்சிக்கு ஏற்படும் என்ற காரணத்தால் ஒரே நாடாக இருந்து அவர்களை 8 நாடாக்கிய சிறிய கிராமங்களை உபகிராமங்களாக்கிய இன்றைய பொழுதும் என் நாடு என் தான் பெரிய நாடு என்று சண்டை செய்ய வைத்தது திருமலநாயக்கர். பிரமலைக்கல்லர்கள் ஒன்றிணைந்தால் மீண்டும் பாண்டிய பேரரசு அமைத்து விடுவார்கள் என்ற பயமே திருமலநாயக்கருக்கு. ஆனால் திருமலநாயக்கரின் மரணத்துக்கு பிறகு பிரமலைக்கல்லர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாயக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சாலின் சூழ்ச்சியை பண்ணாங்க. ஒரே நாடாக இருந்ததை வந்து 8 நாடாக பிரித்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாட்டுக்குள்ளேயே ஓ நாடு ஏ நாடுன்னு சொல்லி வந்து சண்டை வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. இந்த பிரமலைக்கல்லர்களுக்கு நாயக்கர்களுக்கு முன்பாகவே பெருங்காமலூரில் ஒரு கல்வெட்டு கிடைக்கப்பெறுது. பாண்டியன் சீவல்லபனுடைய ஆட்சி காலத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லரில் வில்லிகள், அதாவது விற்படை வீரர்கள் பாண்டிய மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லறையிலிருந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கல்வெட்டு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆக இவர் சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா உண்மைகள் நிறைய இருக்கு. சியான் என்ற சொல்லின் பொருள் தாத்தா அல்லது கொள்ளு தாத்தா என்றும். சியான் என்பது வந்து ஸ்ரீ ஆயன் என்பதை குறிக்கும். கோணார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கல்லர் சமூக மக்களை மதுரையில் சியான் என்று அழைக்கக்கூடிய வழக்கம் உள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் ஸ்ரீ ஆயன், அதாவது பெருமாளுடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆயன் என்ற பெயரிலே வழங்கப்பெறும். அதனால தான் வந்து சியான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சுப்பிரமணியன், குலோத்துங்க சோழன் காலத்திற்கு முன்பு தோல் தொழில் செய்த எந்த தமிழ் சாதியையும் செய்யவில்லையா? மற்ற தொழில் செய்யும் சாதிகள் எல்லாம் இருக்கும் பொழுது தோல் தொழில் செய்த மக்கள் இல்லை என்று எப்படி சொல்கிறீர்கள்? அனைத்து தொழிலும் தமிழ் சாதியும் இருக்கு, தெலுங்கு சாதியும் இருக்கு. உங்களில் அருகில் இருக்கும் மாவட்டத்தில் வாழ்பவர்களை வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் வாழும் சக்கிலியர்கள் அனைவரும் இங்கு கொண்டு வரப்பட்டவர்கள் என்று சொல்வது தவறு. வெறும் பட்டத்தையும் கல்வெட்டுகளையும் உள்ளதை வைத்து உண்மைத்தன்மை அறியாமல் பேசக்கூடாது. உங்கள் தொலைபேசி எண் தாங்க. சுப்பிரமணியம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் கல்வெட்டுகளை வைத்து வெறும் கல்வெட்டும் கிடையாது. கல்வெட்டு என்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் இட்ஸ் ஆத்தென்டிகேட் சயின்டிபிக் எவிடன்ஸ். இதுதான் உண்மை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலோத்துங்க சோழன் காலத்துக்கு அப்புறமும் தோல் தொழில் செய்த மாதிரி வந்து கல்வெட்டுகள் இல்லை. மாறாக வந்து பார்த்தீங்கன்னா கடநிலை ஊழியம் செய்யப்பட்ட கல்வெட்டுகள் தான் கிடைக்கப்பெறுது. நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க, நீங்கள் மெசேஞ்சரில் அனுப்புங்க, ஆதாரத்தை அனுப்பிச்சிட்டு பேசுங்க. நான் கண்டிப்பாக நான் அதுக்குண்டான வந்து என்ன விளக்குன்றதை நான் கொடுக்குறேன். நான் அண்ணா, இந்த செப்பேடு மட்டுமல்ல, திருமலநாயக்கர் வழங்கிய அழகர் சுவாமி பெட்டி இன்னும் எங்கள் ஊரான கீழ உறுப்பினர்கள் எங்கள் வீட்டில் பாதுகாப்பாக உள்ளது. அதனை நாங்கள் இன்றளவும் சித்திரை மாதத்தில் ஒரு விழாவாக சித்திரை மகோத்சவமாக நடத்தி வருகின்றோம். இந்த பெட்டியை நாயக்கர் எங்களுக்கு வழங்கினால்தான் அதனை கொண்டாடும் உரிமை எங்களுக்கே சொந்தமானது. இக்கல்லர் நாட்டில் அது எங்களின் தனி உரிமையாகும். இப்படிக்கு தினகர பிரியன் LLB ராஜதானி கீழ உறுப்பினர்.
நீங்கள் மெசேஞ்சரில் வந்து உங்கள் நம்பர் கொடுங்க. அந்த செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிகளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுங்கள். அதை வந்து தொல்லியல் துறையில் மூலமாக வந்து வெளியிட வைப்போம். அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். மாறன் அண்ணா, நீங்கள் உண்மை வரலாறு பேச தொடங்கியதிலிருந்து ஜெராக்ஸ் கடைகள் குறைந்து வருகிறது. அவர்கள் மொத்தமாக முடித்து விடுங்கள். அவங்க முடிக்கிறது வந்து நான் கண்டிப்பாக நம்மளோட வேலை தான். பொய் பேசுவர்கள், புரட்டு பேசுவர்கள், உருட்டு பண்ணுவர்கள், இவர் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் சிம்ம சொப்பனமாக தான் இருக்க போகிறோம். நான் மட்டும் கிடையாது, நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம சொப்பனமாக தான் இருக்க போகிறாங்க. ஜெராக்ஸ் கடைகள் வந்து எங்கே இருந்தாலும் அது அடித்து நொறுக்கப்படும். மூக்கறுப்பு போர் வெற்றிக்காக கொடுக்கப்பட்ட செப்பேடு இருக்கலாம். மரவர் இன துரோகி தினகரனை பற்றி ஒரு வீடியோ பதிவிடுங்கள். கண்டிப்பாக இந்த தினகரன் எழுதிய இந்த புத்தகம் தான் இன்றைக்கு வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் 2 சாதிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பூதாகாரமாக ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட காரணமே அந்த புத்தகம் தான். கண்டிப்பாக அவனை பற்றி நம்ம பேசுவோம். சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற காணொலி எதை பற்றின காணொலினா அதே திருமலாய்க்கர் செப்பேடு. இது நம்ம கடைசி பாகமாக வச்சுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டீபங்க் பண்ணி போயாச்சு. மீதி உள்ள செப்பேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மையை ஆராய விட அது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து கிளைம் பண்ணாத மாதிரி இருக்கிறனால நம்ம அதை கடந்து போகிறது நல்லது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமல் நாயக்கர் கொடுத்த ஒரு செப்பேடுன்னு சொல்லி ஒரு செப்பேடு வந்து சொல்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை மட்டும் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த எபிசோட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். அடுத்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கர், அப்படி இல்லைன்னா வந்து இலக்கிய வரலாறு, அப்படி இல்லைன்னா வந்து கல்வெட்டுகள், அதாவது பாண்டியர் கல்வெட்டுகள் அடிப்படையில் வந்து வரலாறு எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆதாரப்பூர்வமாக தொடர்ந்து பேசுவோம். இந்த அதாவது மதுரை மீனாட்சியன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓதுவார் வந்து இருக்காப்புல, அதாவது பிராமணர் ஒருத்தர் இருக்காப்புல, பட்டர். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பேடு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த செப்பேடு இருக்குன்னு தெரிஞ்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு பயிற்சி நிறுவன மாணவி செல்வி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்பேடு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படி இழக்கிறாங்க. அதாவது படி எடுத்து அதனை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் தொழில் துறை இயக்குனர் நடனகாசினார் மூலமாக இந்த செப்பேடு வந்து வெளியே வருது. இந்த செப்பேடு செய்தி என்னன்னா வந்து திருமல் நாயக்கரால் மதுரைக்கு, அதாவது மதுரை கோயில் ஓதுவார்களுக்கு காணியாட்சியாக நிலமாக செங்குளம் என்ற ஊரில் இடத்தில் நன்சை நிலம் 35 காணியும் புன்சை நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா 23 விரையப்படும் 23 களம் விதையினை விதைக்கக்கூடிய பரப்பு, அதாவது 23 களத்தை வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கக்கூடிய பரப்பு வழங்கப்பட்டதாக இச்செப்பேடு வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா மண்டலேஸ்வரன் அரிதளபாடன் பாஷைக்கு தப்புராத தண்டன் கண்டன் கண்டநாடு கொண்டநாடு கொடாதன் பாண்டியன் கடலத்து தயாநிதிசாரன் சோழ மண்டல பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அந்த திருமல் நாயக்கருடைய அந்த மெய்கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பெறுது. மெய்கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செப்பேடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதில் வந்து மெய்கீர்த்தி கிடையாது. ஒரு சில செப்பேட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்த செப்பேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி வந்து காணப்படுது. அந்த மெய்கீர்த்தி முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆனைக்குந்திராய ஸ்ரீரங்கராய பிரதிவி பாண்டிய மண்டல ராச்சிய பரிபாலனம் பண்ணியார் என்ற விஸ்வதரா நாயக்கர், பெரிய கிருஷ்ணப்ப நாயக்கர், பெரிய வீரப்ப நாயக்கர், குமாரர் கிருஷ்ணப்ப நாயக்கர், முத்துவீரப்ப நாயக்கர், கஸ்தூரி ரெங்கப்ப நாயக்கர், முத்துவீரப்ப நாயக்கர், திருமல நாயக்கர் அவர்கள் ராச்சியை பரிபாலம் பண்ணி அருள்கின்ற கரலிக சகாப்தம் சாலிவாகன சகாப்தம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏகப்பட்ட தவறுகள் வந்து இருக்குது. அது வந்து தொழில் துறையை மென்ஷன் பண்ணி தான் அந்த செப்பேடு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வெளியிட்டதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கரெக்ஷன் பண்ணி வெளியிட்டதுலேயும் நிறையா தவறுகள் இருக்குது. அப்படி என்ன தவறுக்குன்றதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு செப்பேடுன்னு சொல்லி கொடுத்தாங்கனாலே அதனுடைய காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுவோம். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, கிபி 1638 ஆண்டு வந்து 10/26/10/1638 வெள்ளிக்கிழமை கொடுத்தா சொல்கிறாங்க. கரெக்டாக கிழமையோட சொல்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. 1638 வந்து திருமல் நாயக்கர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கிபி 1623 இருந்து கிபி 1659 வரைக்கும் திருமல் நாயக்கர் வந்து ராஜ்யம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருமல் நாயக்கர் காலம் வந்து அத்துப்படியாக இருக்கும். தொடர்ந்து இந்த காணொலி பார்க்குறவங்க. அப்போ இதில் சாலிவாகன ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1544 வந்து கொடுத்துருக்காங்க. சாலிவாகன ஆண்டுன்னு சொன்னோடனே வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாக்ட்லி 78 வருடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி போட்டோம்னா தான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆங்கில ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கணிக்கப்படும். அப்போ 1544 78 கூட்டினோம்னா வந்து என்ன வருது,
1244 8 வந்து கூட்டம்னா 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2. அடுத்து 1622 வருது. சே, ஐயர்வாள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் கோட்டை விட்டாப்லையே 1622. அதாவது 1622 என்பது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்னராக இருந்தது யாருன்னா முத்து வீரப்பன் நாயக்கர் தான் மன்னராக இருந்தார். திருமல் நாயக்கர் அப்போ முடிசூடி மன்னராக இருக்கவில்லை என்பதுதான் இந்த செப்பேடு மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிபி 1638 சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 94 வருஷத்தை வந்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அது எப்படி ஆட் பண்ணி போட முடியும்? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாணவி கொடுத்ததை வந்து கரெக்டாக இவங்க பதிவு பண்ணாமல் இந்த நடன காசிநாதன் என்ன பண்ணியிருக்காருன்னா 1638 சொல்லியிருக்காப்புல. இவர் என்ன பண்ணுறாருன்னா பிராமணர்களுக்கு ஃபேவராகவும் முக்குலத்தோர்களுக்கு எதிராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை செய்தார் என்பதுதான் இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிந்து கொள்கின்ற உண்மை. சரி, இது ஒன்று தானங்க, ஒரு வருஷம் தானங்க. 1623க்கு திருமல் நாயக்கர் முடி சொல்றாரு, 1622 தானங்க. இதுல போய் என்னங்க வந்து இருக்கு, ஒரு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொன்னாலும் அடுத்து மாட்டிக்கிறாங்க. எங்க மாட்டிக்கிறாங்கன்னா மன்னர்களுடைய வரிசை பட்டியல வந்து விஸ்வநாத நாயக்கர், ஆமா விஸ்வநாத நாயக்கர் தான் ஆட்சியில் இருந்தாப்புல. அடுத்து பெரிய கிருஷ்ணப்ப நாயக்கர், சரி இதை வந்து நம்ம முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர்னு எடுத்துக்கலாம். மூணாவது பெரிய வீரப்ப நாயக்கர்னு போட்டிருக்கு, அதுதான் தவறு. ஏன்னா அதுக்கடுத்து ஆட்சியில் இருந்தவர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர்ன்றத ஆட்சியில் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்ப நாயக்கர்னு இருக்கிறாப்புல, அதுவும் தவறு. அதன் பின்பு தான் முத்து வீரப்ப நாயக்கர்னு சொல்றாப்புல. ஒரு மன்னரையே வந்து உல்டாவா போட்டிருக்காங்க. சரி அவ்வளவுதானங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு. புதுசா ஒருத்தர் வந்து பார்த்தா கஸ்தூரி ரெங்கப்ப நாயக்கர்னு ஒருத்தர் போறாப்புல. ஆனா கஸ்தூரி ரெங்கப்ப நாயக்கர் நாயக்கர் பட்டியலே கிடையாது. அதன் பின்பு திருப்பி ஒரு முத்து வீரப்ப நாயக்கர் வந்து வர்றாப்புல. அதற்கப்புறம் தான் வந்து திருமல் நாயக்கரை கொண்டு வராங்க. 1 2 3 4 5 6, அதாவது 6 7 மன்னர்கள் வந்து நாயக்கர் திருமல் நாயக்கர் முன்னாடி ஆட்சி பண்ண மாதிரி இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா 4 மன்னர்கள் தான் ஆட்சியிலே இருந்தாங்க என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இதுவும் தவறு. இது நம்ம டீபங்க் பண்ணது. அவங்களே வந்து டீபங்க் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அதாவது வந்து எழுத்துக்கள் மூலம் 40 வரையிலும் பின்பக்க 21 எழுதப்பட்டன. சில இடங்களில் எழுத்துக்கள் அழிக்கப்பட்டு, எழுத்தே அழிச்சிருக்காங்க செப்பேட்டில், அழிக்கப்பட்டு அவ்விடத்தை விட்டு அடுத்து தொடர்ந்து எழுதியுள்ளனர். செப்பேடின் முடிவு பகுதியில் எழுத்துக்கள் பெரிதாக பொறிக்கப்பட்டுள்ளன. முன்பக்கம் தமிழ் வரிகளில் நடுவே ஒரு தெலுங்கு வரியும் பின்பக்கம் இறுதியில் ஒரு கிராந்த கலோகமும் காணப்படுகிறது. அதாவது பேப்பர்லையாவது வந்து ரப்பர் வச்சு அழிச்சு எழுத நம்ம பார்த்துருப்போம், அதே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் செப்பேட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு விட்டுட்டு அடுத்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு வரியும் உள்ள வருதுன்றாங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட எந்த செப்பேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு வரியே கிடையாது. ஆனால் இதில் மட்டும் வந்து பார்த்தா தெலுங்கு வரியும் வருது, கிராந்தக வரியும் வருது. கிராந்தக வரின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துடையது, அதுவும் உள்ள வருதுன்னா எப்படியாவது உட்காந்து நம்ம இந்த கோயிலில் ஓதுகின்றனால நமக்கு வந்து காணியாட்சி வேணும்னு சொல்லி அவர்கள் தவறாக வந்து பார்த்தீங்கன்னா எழுத போய் வருடமும் தவறாக ஆகி மன்னர்களுடைய காலவரிசையும் தவறாகி கடைசியில் வந்து பார்த்தா இந்த செப்பேட்டோட நம்பகத்தன்மையை 0% கொண்டு வந்து நிப்பாட்டுது. இந்த மாதிரி தாங்க வந்து செப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதே மாதிரி வேறு ஏதாவது செப்பேடுகள் இருக்குதுன்னா சொல்லுங்கள், நம்ம அதையும் டீபங்க் பண்ணிட்டு போகலாம். தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றை வரலாறாக அணுகுங்கள். சுயசாதி பெருமைக்காகவும் பிற சாதிகளுடைய வந்து சண்டைக்காகவும் பிற சாதியை இழிவுபடுத்துவதற்காகவும் நீங்கள் வரலாற்றை எழுதினால், வரலாற்றை சொல்வீர்களானால் அது இருமுனை கத்தியே. அடுத்தவர்களை வந்து பார்த்தா குத்துவதற்கு முன்பால் அதை உங்களை பதம் பார்க்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.